12 எபிசோட்ஸை நாம் வந்து கடந்து வந்துட்டோம். எல்லாருக்குமே தேவையான ஆழமான ஒரு பயணமாக இருந்திருக்கு. ஆக்சுவலி உலகம் ரொம்ப பெருசு. அதை நான் ரொம்ப சமீபத்தில் தான் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். இப்போ வாழ்க்கையில் நமக்கு தேவையான பாடங்கள், அனுபவங்களை வந்து இன்ஃபேக்ட் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து தான் நாம் நிறையவே கற்றுக்கலாம். ஸோ ஒருத்தரை நான் சந்திக்க போகிறேன். அவரை என்னோட குருனே சொல்லலாம். எனக்கு தேவையான ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்க போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ராஃபிக், நிறைய கூட்டம், நிறையா சத்தம், நேராக நடந்து போகிறதுக்கு கூட சரியான வழி இல்லை. இந்த இடத்துல வந்து நான் அங்கிள் சுப்பிரமணியை பார்க்க போகிறேன். கண்டுபிடிச்சி அவருக்கு தேர்ந்து எனக்கு தேவையான பாடத்தை கற்றுக்க போகிறேன். கைமாற்று. 13 நட்சத்திரங்கள், 13 குழுக்கள், ஒரே பாடம். கைமாற்று. மென் வர்சஸ் லைஃப். இவர்களின் உடல் மற்றும் மன வலிமையை புரட்டி போடும் ஒரு ரியாலிட்டி ஷோ. வாழ்க்கையின் கடினத்தை உணர்ந்து கொள்ள துன்புற்றோரின் வாழ்க்கையை வாழ வருகிறார்கள். தாழ்மையை கற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறார்கள். பல கதைகள், ஆனால் மறக்க முடியாத ஒரு உண்மை. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி. இது கைமாற்று. Men versus life. அங்கிள் சுப்பிரமணி, வாங்க வாங்க. சரி, இப்போ நான் சொன்னேன்ல எங்கள் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட உங்கள் வயசு தானே. ஸோ அப்புறம் எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு 2 பசங்க. 2 பசங்க. ஆமாம், 2 பசங்க நான் கஷ்டப்பட்டு படிக்க ஆளாக்கி விட்டேன். ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு பெரிய வேலை இல்லையா? ஆமாம், ஆளாக்கி விட்டு ஒருத்தனும் கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொருத்தனும் கல்யாணம் ஆகலை, பொண்ணு பார்த்துட்ருக்கோம். அப்படிங்களா? கூடி சீக்கிரம் ஆகிடும். ஆமாம், இப்போ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சேன்னு சொன்னீங்களே, எப்படி என்ன? இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டாமல் டீ விட்டுட்டான். ஆமாம், டீ விட்டு பீச்சிலே டீ விட்டு கஷ்டப்படும். கடைக்காரங்களும் இது பண்ணி காக்கா பிடிச்சி கடைக்காரங்களும் எல்லா கடைக்கும் போகும்போது எல்லா கடைக்கும் நான் தான் கொடுப்பேன். அவரை முதல்ல பார்த்தப்ப அவரால் சரியாக கூட நடக்க முடியல. அவரோட கை விரல், கால் விரல்லாம் ஒரு மாதிரி நேராக இல்லாமல் இருந்தது. கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி அவ்வளோ கனமான ஒரு டீ கேனை வந்து ஒரு பைசிக்கலில் வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு அதை விற்க முடியும்னு எனக்கு புரியல. எனக்கு அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ உங்கள் டீயை நீங்கள் கடையாக கொண்டு போகிறீங்களா? அங்கே கொண்டு போய் நீங்கள் யாருக்கிட்ட? கடைக்காரன் இருக்காங்கள, டீ டவரத்தில் இருப்பாங்க, அதனால் அவங்கள கொண்டு அப்படியே கொடுப்பேன். ஆமாம், அது மாதிரி காலையில் பீச்சில் வைப்பேன். இந்த சாயங்காலம் பீச்சு, காலையில் இந்த சைடு கடை லைன் அதான் வெளியில் இருக்க கடை லைன்லலாம் நீங்கள் போய் வைப்பீங்க. இப்போ நிறைய இடத்துக்குலாம் போவீங்க நீங்கள்? நிறைய இடத்துக்கு போக முடியாது, இந்த லைன் தான். இந்த லைன் தான், அப்புறம் பீச்சு. நம்மளால சைக்கிள் ஓட்ட தெரியாதுல்ல. சைக்கிள் ஓட்ட தெரியாமல் நீங்கள் இதை தள்ளிட்டு போகிறீங்களா? ஐயோ, கனமாக இருக்குமே. சைக்கிள் கட்டி தள்ளிக்கிட்டே அப்படியே ஒரு கடைக்காக அப்படியே கொடுத்துக்கிட்டே அப்படியே போவேன். சரி, இப்போ போட்டாமல் தள்ளிக்கிட்டே போகிறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஒரு நாள் ஒரு எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் நடப்பீங்க? அது நான் கணக்கு பார்க்க கிடையாது. கணக்கு பார்க்க கிடையாது. ஆமாம், நான் இப்போ 40 வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்களே, கால் கண்டிப்பாக வலிக்குமே? வலிக்கட்டு செய்யும். ஓட்டாமல் தள்ளிட்டு அதோட மாத்திரை வாங்கி போட்டுக்கிறது. மாத்திரை. ஸோ மருந்து போட்டுப்பீங்க? மருந்தில் போட மாட்டேன், மாத்திரை தான் என் பசங்க அதே மாத்திரையும் நிறைய போடக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ இந்த டீ போட்டு நீங்கள் விற்கிறீங்க. ஆரம்பத்தில் எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? நான் 27 வயசுலேருந்து ஆரம்பித்தேன்.
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஊரில் இருந்தோம். அப்போ ஏன் இப்போ இந்த டீ விற்கலாம் அப்படின்ற ஒரு இங்கே மெட்ராஸுக்கு வந்த பிறகு அந்த மாதிரி இது வந்தது. ஓ அப்போ இங்கே அந்த குடும்பம் இங்கே கூப்பிட்டு வந்தாச்சுல்ல, அதனால் இங்கே சொந்தக்கார கூப்பிட்டு இங்கே வந்து இருக்க வச்சாங்க. அதனால சரி ஏதாவது ஒன்று அப்படி ஓட்டு அப்போ ஒரு சின்ன கார் தான் ஓட்டு அப்படியே ஆரம்பத்தில் அப்படியே போட்டேன். அப்போ அந்த நேரத்தில் டீ இந்த மாதிரி யாரும் அங்கே கிடையாது. இப்போ தான் நிறைய பேர் இதாகிடுச்சு. சரி, இப்போ காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, அப்போ எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? காலையில் ஒரு 11 மணிக்கு தான் 10:30 மணிக்கு தான் கிளம்புவேன். போயிட்டு 12:30 மணிக்கு வந்துடுவேன். அப்புறம் திருப்பி 4 மணிக்கு போவேன். 4 மணிலேருந்து நைட்டு 8:30 வந்துடுவேன். 8-8:30க்குள்ளார நீங்கள் வந்துடுவீங்க. வந்துடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைக் நல்ல வெயிலாக கொஞ்சம் காற்றா இருக்குது. மழை பெஞ்சா எப்படி? மழை பெஞ்சால் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக மழை பெஞ்சிச்சு உங்களால் வேலைக்கு போக முடியலன்னா அப்போ எப்படி? முடியாது. அப்போ எங்கள் பசங்கிட்ட தான் கேட்க முடியும். அப்போ பசங்க பெருசாக இருக்காங்க, பசங்க ரொம்ப சின்ன வயசாக இருந்தப்போ அப்போ எப்படி சமாளிச்சிங்க? அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். சொல்லுங்கள் அதை பற்றி. அப்போ அதை ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமாம், அப்போல்லாம் எங்கள் புள்ளிய வர முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படி இப்படி சாப்பாட்டு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பசங்க வந்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ எனக்கு கொஞ்ச நேரம் உட்காந்ததே வந்து இந்த சூடு அப்படியே வேர்த்து கொட்டுது. ஆமாம், நீங்கள் தினமும் வந்து இப்போ வெயிலெலாம் போயிட்டு வரீங்க, லைக் ரொம்ப கஷ்டமாக இல்லை? லைக் சூடாகி மண்டெல்லாம் சுற்றி இதெல்லாம் இது வரைக்கும் தலைவலின்னு கிடையாது. இது வரைக்கும் நான் தலைவலியை உடம்பு சரியில்லைன்னு இது பார்த்தது கிடையாது. உங்கள் வீட்டை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. காட்டுறீங்களா? சரி வாங்க. ஓகே. அவர் ரொம்ப சந்தோஷமாக என்னை அவரோட வீட்டுக்குள்ளார வந்து கூட்டிகிட்டு போனார். அவரோட மனைவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோஃபா, அதுதான் அவங்களோட லிவிங் ரூம். பெரிய ஒரு இடைவெளிலாம் இல்லை, நீங்கள் நடந்து வந்தாலே லிவிங் ரூம். அது வந்து லைக் அட்டாச்ட் மாதிரி நம்ம சொல்லலாம், ஏன்னா ஒரு சிறிய ஸ்பேஸ். தென் அங்கேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் வலது பக்கம் போனால் வந்து 2 அறை மாதிரி இருந்தது. பட் அதை நான் ஒரு அறைன்னு சொல்ல மாட்டேன். நடுவில் வந்து ஒரு கதவு. ஸோ கதவை திறந்து நம்ம உள்ளே இன்னும் போனால் அங்கே ஒரு மெத்தை இருந்தது. அவர் சொன்னார் அவரோட மகன்கள் தான் அங்கே தூங்குவாங்க, அங்கே தங்குவாங்கன்னு. ரொம்ப ரொம்ப சிறிய அறை. இன்ஃபேக்ட் நம்ம வீடுகளில் வந்து அது ஒருத்தர் ஸ்டோரேஜ் ரூம்னு கூட நம்ம சொல்லலாம் சிங்கப்பூரில். அங்கேருந்து வந்து நம்ம அந்த சிறிய கதவை திறந்து வந்தால் இன்னொரு ஸ்பேஸ், அது ஒரு அறைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அலமாரி இருந்தது. ஆனால் மெத்தை இல்லை. கழிவறை டாய்லெட் வந்து வீட்டுக்குள்ளார கூட இல்லை, இட்ஸ் அவுட் சைட். நீங்கள் வீட்டு வெளியே இருந்து கதவு திறந்தீங்கன்னா வந்து யூ கேன் ஆக்சுவலி see the டாய்லெட். அவ்வளோ பெரிய ப்ரைவசி இல்லை. பட் ஆல் இன் ஆல் நான் எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க சிறு வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. எவ்வளோ சின்ன ஒரு ஸ்பேஸாக இருந்தாலும் அங்கே முடிந்த அளவுக்கு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. சரி, உங்களுக்காக உங்கள் வேலையை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், முடியுமா? சரி சரி, அப்போ முதல் டீயை பண்ணலாமா? சரி, பால் எடுத்து வரேன். ஸோ அவரோட நான் அந்த சமையல் அறையில் போய் இந்த டீயை செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ 100 பேருக்கு டீ போடுறது வந்து அதுக்கு ஒரு பெரிய பானை தேவை இல்லையா? ஆனால் அந்த பானையை வச்சு டீ கலக்கிறது பெரிய ஒரு வேலை. அது வந்து சரியான சுவையில் இருக்கணும் அண்ட் எவ்ரிதிங். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே வந்து அந்த இடமே இல்லை. ஸோ நானும் அவரை வந்து மாற்றி மாற்றி பின்னுக்கு போய் அவர் மனைவியும் வந்து அங்கே உதவி செய்ய ரொம்ப நெருக்கடியாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. அவர் வேறு ரொம்ப கனமான அந்த பானையெல்லாம் வந்து தூக்கி எடுத்து வச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து எப்படி வந்து தினமும் இதை செய்கிறாங்கன்னு வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அவர் வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த டீ கேனை அவர் பைசிக்கல் வந்து எப்படியோ கட்டிட்டார், அழகாக டைட்டாக கட்டிட்டார். அதுக்கப்புறம் சரிம்மா நீ போய் இதை விற்றுட்டு வா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு என்கிட்ட சொன்னார். பட் எனக்கு வந்து அப்போ ரொம்ப பதற்றமாக இருந்தது, ஓரிடாக இருந்தது. பிகாஸ் இது ஒரு பெரிய பொறுப்புன்னு எனக்கு தோணுச்சு. பைசிக்கல் தானே தள்ளிட்டு போகலாம், பட் இதை விற்க முடியுமா முடியாதான்ற வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆக்சுவலி திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக பதற்றமாக இருக்குது. பிகாஸ் இது அவரோட ரைஸ் போல் இல்லையா, அதை வந்து நான் செய்ய போகிறேன், அதை சரியாக செய்யணும். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ, போகலாமா? ஓகே, எப்படி இதை தூக்கணுமா? ஒன்று அப்படி போகலாம். ஸோ ஆரம்பத்தில் போகிறப்ப ஆக்சுவலி அதோட கனம் எனக்கு தெரியல. தள்ளும் போது தான் வந்து இன்னும் இவ்வளோ கனமாக இருக்குது, இதை எப்படி அவர் தள்ளுனாருன்னு வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ஓகே, தள்ளிட்டு போனேன்.
வெளியே தெரு வரைக்கும் நான் போனேன். அவர் கூட வந்தார். அதுக்கப்புறம் அந்த பைசிக்கலை வளைக்கிறது, டு டேர்ன் அவுட், அந்த சாலைக்குள்ளார டேர்ன் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, மெதுவாக அதை வந்து நான் தள்ளிட்டு போனேன். கொஞ்சம் அதை ஆடுனுச்சு, இங்கேயும் லெஃப்ட் அண்ட் ரைட். அதை கெட்டியாக பிடிச்சிட்டு தள்ளிட்டு போனேன். பட் இங்கே மாடு இருக்குது, ஆள் நடக்கிறாங்க, மோட்டோ பைக், ஆட்டோ. அவர் கூட சொன்னார், நிறையா தடவை வண்டிலாம் இடித்து அந்த டீ கேன் வந்து விழுந்திருக்குன்னு. ஸோ எனக்கு என்ன பயம்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இது என்னோட பொறுப்பு இல்லையா? அது விழுந்து அது உடஞ்சிட்டுன்னா இன்னைக்கோட வியாபாரம் வந்து நான் விற்று அவருக்கு வந்து உதவி செய்ய போகிறேன். ஸோ 2-3 பேர் வந்து சரி டீ வாங்குகிறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்டே வந்து நான் டீயை விற்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் இன்னும் தொலைவு போனேன். நிறையா சத்தம், டிராஃபிக், ஆளுங்க நடக்கிறாங்க. எப்படியும் நான் சமாளிச்சுட்டு நான் போயிட்டே இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நானும் கூவிட்டு இருக்கேன், டீ வாங்குங்க அப்படின்னு. ஆனால் யாருமே வந்து கண்டுக்கல. சரி, உங்களுக்காக உங்கள் வேலையை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், முடியுமா? சரி சரி, அப்போ முதல் டீயை பண்ணலாமா? சரி, பால் எடுத்து வரேன். ஸோ அவரோட நான் அந்த சமையல் அறையில் போய் இந்த டீயை செய்ய ஆரம்பிக்கிறேன். வண்டி வந்து கூட என்னோட தோல் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நான் என்னை இடித்து நான் விழுந்திருப்பேன். அவ்வளோ நெருக்கடியான ஒரு சாலை. சரி பரவாயில்ல, நம்ம போகலாம், அப்படி தள்ளிட்டு போகலான்னு நான் போனேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சிலர் வந்து என்னை நிறுத்தி வந்து டீ வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆக்சுவலி அவங்க உண்மையிலே அந்த டீயை வாங்கத்தான் வந்தாங்களா, இல்லை கேமரா இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க வாங்குறாங்களான்னு வந்து எனக்கு தெரியல. இப்போ எனக்கு அந்த கேமரா இருக்கிறனால வந்து அவங்க வாங்க வந்தாங்க. பட் அவருக்கு அது இல்லாத பட்சத்தில் அவர் உண்மையிலே வந்து எல்லார்ட்டையும் கேட்டு நிறுத்தி நிதானமாக தான் அதை வந்து செஞ்சுருந்துருக்கணும். இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ இப்படி போகிறப்ப வந்து ஒரு பெரிய ஜங்ஷனை வந்து நான் க்ராஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெரி வெரி டிஃபிகல்ட். எதுவுமே இல்லாமல் நம்ம தனியாக கடக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் இத்தனை விஷயங்களை தள்ளிக்கிட்டு தூக்கிக்கிட்டு போகிறது வந்து ரொம்ப கடினமான விஷயமா இருந்தது. அண்ட் யாருமே நிப்பாட்டலை. நோ ஒன் ரியலி ஸ்டாப்ட். ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஓகே, ஸோ இந்த ஏரியா ட்ரை பண்ணுவோம். இங்கே நிறைய கடை இருக்குது நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. ஸோ நானாகவே தான் பார்த்து இதை கடந்து போக வேண்டியதாக இருந்தது. ஸோ ஓரளவுக்கு வந்து சரி, கொஞ்சமாவது டீ விற்றுட்டோம் அப்படின்ற ஒரு நிறைவு வரும்போது தான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சீனி சுக்கு டீயா? சுக்கு டீயில் வந்து சீனி அவ்வளோவா இருக்காது. ஓகே ஓகே. ஒரு கட்டத்தில் சரி உட்காந்துடலான்னு நான் போய் உட்காரும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அந்த கூட்டம், அந்த தள்ளுற அந்த கனம், அந்த பயம், அந்த வேர்வை. நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்து நான் ஓய்வு எடுக்கிறேன்னு வந்து கூட என்னால் நினைக்க முடியல. பிகாஸ் அந்த வேலையை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. வண்டியை எங்குமே ஸ்டாப் பண்ணாமல் தள்ளிக்கிட்டே இதை விற்கிறாருன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவர் ஒரு நாளுக்கு 100 பேருக்கு வந்து விற்கிறாரு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 பேருக்கு தான் விற்றுருப்பேன். என்னால் லைக் வேர்த்து கொட்டுது. இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே அண்ணன், டீ வாங்குறீங்களா? 5 ரூபா. டீ சாப்பிட்றீங்களா? 5 ரூபா. சாப்பிட்டீங்களா நீங்கள்? இப்போ தான் சாப்பிட்டீங்களா? சரி பரவாயில்ல. இன்னும் நிறையா டீ இருந்தது. தவறான ஒரு விலைக்கு அதை விற்றுட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப கலப்பாகவும் இருந்தது. ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும்போது ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டேன். இல்லைம்மா, நான் அந்த பக்கம் போகிறேம்மா. பைசிக்கலை விட்டுட்டேன். This is madness. Okay. I realized ஒரு கப்பு டீ வந்து 10 ரூபாய்க்கு விற்கணும். ஆனால் இவ்வளோ நேரமாக நான் அதை வந்து 5 ரூபாய்க்கு மட்டும்தான் விற்றுக்கிட்டு இருந்தேன். and I was very disappointed. என்னோட எண்ணத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு எனக்கே அப்போ தெரியல. I was feeling lost. கைமாற்று, men versus life.
கைமாற்று Men versus Life. அந்த வேலையை எப்படியோ முடிச்சாச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் கலப்பாக இருந்தது, பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அவருக்கும் பசிக்கும்னு எனக்கு தெரியும். நல்ல ஒரு இடத்துல போய் அவருக்கு உணவு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நானும் அங்கிளும் வந்து லஞ்சுக்கு போனோம். நான் அங்கிளை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தேன். அங்கே கதவு திறந்து உள்ளே போனப்போ நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவர் ஒரு மாதிரி தைரியத்தோடு உள்ளே போயிட்டார், போய் உட்காந்துட்டார். ஸோ எனக்கு தோணுச்சு, ஓகே அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கார், ஹில் பி ஃபைன் அப்படின்னு. ஸோ அப்போ அவருக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ எனக்கு இறைச்சி பிடிக்கும்னு சொன்னார். ஸோ அவருக்கு இறைச்சி உணவெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. தென் அவருக்கு நான் வந்து லைக் அவர் கம்ஃபர்டபுளாக இருக்காரா, அவருக்கு கஷ்டமாக இருக்காரான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் இன்னும். ஆனால் அவர் ரொம்ப அமைதியாகவே தான் இருந்தார். வெளியிலையாவது வந்து என்கிட்ட நல்லா கொஞ்சம் கலகலப்பாக பேசினார். இங்கே வந்து அமைதியாக இருந்தார், சாப்பிட்டாரு. ஸோ அவர் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்ததுன்னு எனக்கு சரியாக புரியல. ரெண்டாவது இடம் வந்து மரீனா பீச். அங்கே வந்து என்னோடய பைசிக்கிளை அதை பார்க் பண்ண உடனே ஒருத்தர் வந்து என்ன விற்கிறீங்க டீன்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கிட்டார் அவர். எனக்கு ஒரே சந்தோஷமாச்சு, இப்போ தான் பார்க் பண்ண வாங்கிட்டாருன்னு. ஸோ இந்த மரீனா பீச்சில் தான் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் நான் பண்ண போகிறேன். அண்ட் அவருக்கு இன்னும் வந்து காசு வசூலிக்கணும். அங்கே வந்து என்னோடய பைசிக்கிளை அதை பார்க் பண்ண உடனே ஒருத்தர் வந்து என்ன விற்கிறீங்க டீன்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கிட்டார் அவர். எனக்கு ஒரே சந்தோஷமாச்சு, இப்போ தான் பார்க் பண்ண வாங்கிட்டாருன்னு. இந்த மாதிரி இருந்த இடத்துல ஒரு 5 நிமிஷத்தில் நான் 10 பேருக்கு டீயை விற்றுட்டேன். ஆனால் அதனால் வந்து எனக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை வந்துட்டு, ஓகே இதை என்னால் சீக்கிரமாக முடிச்சிட முடியும்னு. 10 ரூபாமா? அண்ட் இந்த தடவை கரெக்டாக 10 ரூபாய்க்கு நான் அதை விற்றேன். பிகாஸ் ஏற்கனவே வந்து ஐ மேட் த மிஸ்டேக். ஓகே இது சரியாக நடக்க போகுது, கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு அந்த கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையோடு வந்து நான் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். ஓகே உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஐம் லைக் ஸோ பாசிட்டிவ். வெதர் நல்லா இருக்குது. வெளியவே வந்து ஒரு 10 டீ. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மரீனா பீச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன்னு நினைக்கும் போது ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங், இட்ஸ் அ கிரேட் வைப். ஓகே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறப்ப நான் கேட்குற ஒவ்வொருத்தருமே வேணாம் வேணாம் வேணான்னு தான் சொன்னாங்க. அண்ணே டீ சாப்பிட்றீங்களா? 10 ரூபா. இப்படி தான் சாப்பிட்றீங்களா? ஸோ ஆரம்பத்தில் 10 பேர் 5 நிமிஷத்தில் என்கிட்டேருந்து வாங்கினாங்க. இங்கே வந்து பார்த்தா யாருமே வந்து என்னை கண்டுக்கவே இல்லை. கேமரா பார்த்து கூட வந்து அவங்க கேமராவில் நான் இருக்க விரும்பலை, எனக்கு டீ வேணாம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம். இந்த பீச் எவ்வளோ பெரிய ஒரு இடம், நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் கொஞ்சம் க்ரௌட் வந்திருக்கு. ஒரு 5 மணிக்கு மேலே தான் இங்கே நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு அவசரம், ஒரு ஆர்வம். போக போக ஒவ்வொருத்தருகிட்டையும் நான் கேட்குறப்ப வந்து அவங்க இல்லை ரொம்ப ஏர்லியாக இருக்குது, இல்லை நான் டீ குடிச்சிட்டேன், இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், as if நான் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நான் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன். பட் யாருக்குமே டீ வேணாமா? சாய் ஆயா, சாயா 10 ரூ 10. ஓ யூ சாய் காஃபி சாய். ஓகே என்ன பண்ண முடியும், இது மொதல் தடவை இல்லையா? ஸோ நிறைய காம்படிஷன் இருக்குது. இந்த காம்படிஷன்லேயும் வந்து அங்கிள் இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்காருன்னு நான் வந்து உணர்ந்தேன். இப்படி போயிட்டே இருக்கிறப்ப வந்து ரொம்ப சூடாகவும் இருந்தது. சரி நம்ம பாசிட்டிவாக இருப்போன்னு நான் போய் கேட்குறப்ப கடைசி வரைக்கும் போயிட்டேன், கடல் வரைக்கும் போயிட்டேன். ஆனால் உண்மையிலே யாருமே வாங்கலை. நான் முயற்சி செஞ்சால் ஒருத்தர் 2 பேர் வாங்கினாங்க. பட் அப்புறம் வீட்டுக்கு போகிற நேரமாக ஆச்சு. இறுதியாக வந்து பார்க்குறப்ப சரி காலையில் விட வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் செஞ்சேன். ஆனால் அவ்வளோ சிறப்பாக செய்யலை. அவரை மாதிரி என்னால் செய்ய முடியல. என்னால் வேகமாக நடக்க முடியும், நிறைய பேச முடியும். இன்ஃபேக்ட் அந்த டீ சூப்பராக இருக்கும், டீ நல்லா இருக்கும், இந்த மாதிரி டீ நீங்கள் சாப்பிட்டதில்லை அப்படின்லாம் நான் பேசினேன். இருந்தும் யாருமே வாங்கலை. Hi, would you all like to have tea? 10 rupees, 1 cup. Hi, would you like to buy some tea? 10 rupees only.
பாய் ஃபார் மீ பையா, ஜஸ்ட் ஒன். நானே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து வாய் வச்சுட்டேனான்னு தெரியல. பட் ஐ எம் சர்ப்ரைஸ்ட். யாருமே டீ வாங்க மாட்டாங்க. ஓகே, நெவர் மைண்ட். பிகாஸ் இப்போ நான் சில பேர்கிட்ட கேட்டால் அவங்க வாங்கலை. கேன் யூ இமேஜின் அங்கிள் சுப்பிரமணி எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டிருப்பாரு, டீ வேணுமா டீ வேணுமா டீ வேணுமான்னு. எத்தனை பேர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹி kept going, right? So I'll keep going. கைமாற்று, men versus life. கைமாற்று, men versus life. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னால் இன்னும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். இன்னும் நான் நல்லா செஞ்சுருந்துருக்கலாம். ஐ திங்க் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்தனால எப்படி சரியாக செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்தது, நிறையா ரிஜெக்ஷன் அதெல்லாம் இருந்தனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் செஞ்சுருக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். I could have done better to help him. அவருக்கு உதவி செய்கிறதுக்கு இன்னும் நிறைய செஞ்சுருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் ஒரு மாதிரி இட்ஸ் weighing on me. ஒன்று, அங்கே வேற ஒருத்தர் டீ வைக்கிறாரு, அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. இல்லை, டீ சாப்பிட அவங்களுக்கு அந்த மூட் இல்லை. 3, they don't drink tea. 4, not enough people, ஆள் இன்னும் வரல. So what am I to do? ஓகே, நடந்து பார்க்கலாம். ஐயா, இப்போ வந்து நாளெலாம் முடிஞ்சுட்டு கடைசியாக எல்லாம் செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். தினமும் வேலைக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ உங்கள் அனுபவம் எப்படி இருக்கு? என்னதான் எப்பவும் பழகி போயிட்டாரு. டெய்லி வேண்டாம், டெய்லி பழகம் பண்ணால் பழகி போயிட்டாரு. ஆமாம், இப்போ உங்களுக்கு வித்தியாசம்லாம் நான் தானே செஞ்சேன். ஸோ இன்னைக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. தூரத்துலேருந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்துருக்கீங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டீ வைத்திருக்கேன். உங்கள் அளவுக்கு இல்லை, என்னால் முடியல. இன்னும் கொஞ்சம் நான் நல்லா செஞ்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இன்றைக்கி என்னோட வசூல் என்னன்னா இதுதான். ஓகே, பெரிய அளவுலாம் ஒன்றும் இல்லை, மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரியும் இப்போ எப்படி இருந்து இதை பண்ணலாம் அப்படின்றது வந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. இதில் சுமார் ஒரு 70 ரூபி இருக்குது. மன்னிச்சிருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருந்துருக்கலாம். எல்லாத்தையும் என்னால் வைக்க முடியல. அப்புறம் எங்களோட சார்பிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. உங்களுக்கும் அம்மாவுக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அப்புறம் அம்மா, உங்களுக்கும் தான், வாங்க வாங்க இங்கே வாங்க, கூச்சப்படாதீங்க. உங்களுக்கும் தான் ரொம்ப நன்றி. நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் உங்களோட இந்த அழகான வீட்டுக்குள்ளார எங்களை வந்து வர வச்சு உட்கார வச்சு எங்க கூட நல்லா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலி நான் எப்போதுமே ஒரு தேடலில் தான் இருப்பேன். லைஃப் வந்து இட்ஸ் இன்கம்ப்ளீட், நான் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேடல்லே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற ஒரு ஆள் தான். ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ரொம்ப யோசிக்க தேவையில்லை. என்ன நடக்குதோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்ணுங்கள். முடியலன்னா இட்ஸ் ஓகே. த நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு புதிய ஒரு தொடக்கத்தை கொடுக்கும். பிகாஸ் அவர் சொன்னார், இன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருக்கும், சம்டைம்ஸ் என்னால் விற்க முடியாது, பரவாயில்ல, அடுத்த நாள் எந்திரிச்சு இது ஒரு புது நாள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் என் நாளை ஆரம்பிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? ஐ திங்க் that was the biggest lesson. கைமாற்று, men versus life.